பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதிய தலைவரா, அதுவும் ஒரு பெண் தலைவர். இது எப்படி சாத்தியம் என்று பார்ப்போமா? பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை தீர்வதாக இல்லை. இது பெரிய அளவில் வெடித்து கட்சி இரண்டாக பிரிவதை தவிர வேறு வழியில்லை என்ற தோட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸை நிர்வாக குழுவிலிருந்து நீக்கினார் ராமதாஸ், பொதுக்குழுவை கூட்டினார். ஆனால் அன்புமணி ராமதாஸ் என்னை நீக்க ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் பொதுக்குழுவை கூட்டுவது சட்டவிரோதமானது என்றும் அறிவித்தார். இச்சூழலில் பொதுக்குழுவில் இன்று ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதி கலந்து கொண்டார். முன் வரிசையில் அமர்ந்திருந்த அவரை ராமதாஸ் மேடைக்கு வருமாறு அழைத்தார். மேடைக்கு வர மறுத்த அவரை வலுக்கட்டாயமாக மேடைக்கு அழைத்து முன் வரிசையில் அமர செய்த போதும் அவர் பின் வரிசையில் போய் அமர்ந்து கொண்டார். இச்சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் பொதுக்குழுவில் அன்புமணிக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதியை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அதனால்தான் காந்திமதியை ராமதாஸ் கூட்டத்திற்கு அழைத்ததாகவும் ஒரு செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ஏற்பட்டால் பாமக கட்சி இரண்டாக உடைவதை தவிர வேறு வழி இல்லை.